بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان في يوسف وإخوته آيات للسائلين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் 10 தராவீஹ் தொழுகை முடிக்கப்பட்டுள்ளது. 3 பகுதிகளில் முதல் பகுதியை நாம் முடித்து விட்டோம். 10வது நோன்பு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வைக்கப்போம். இன்று ஓதிய முக்கியமான ஒரு அத்தியாயம் சூரத்து யூசுப். சூரத்து யூசுப்ல அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பது அழகிய வரலாறு அப்படின்னு சொல்றான். அழகிய வரலாறு. நிறைய வரலாறுகள் குர்ஆன் முழுக்க சொல்லப்பட்டாலும் இந்த வரலாற்றை மட்டும் அஹ்ஸனுல் கஸஸ் என்று அப்படி சொல்றான் அல்லாஹ். நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் அப்படின்னு சொல்றான். அதே போன்று இந்த அத்தியாயத்தினோட முடிவு ஆரம்ப வசனத்துல அழகிய வரலாறுன்னு சொல்லக்கூடிய இறைவன் கடைசியில சொல்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் ஐபரத்துல் லிஉலில் அல்பாப். இவருடைய வரலாற்றில் அறிவுடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப எத்தனையோ படிப்பினைகள் இருந்தாலும் முக்கியமா ஒரு விஷயத்தை நான் இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம். அதுல என்ன அப்படின்னா, மற்றவர்கள் மீது பொறாமை கொள்வது. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பமே என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னி ரஅய்து அஹத அஷ்ர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லிஸ்ஸாஜிதீன். 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் சந்திரனும் எனக்கு தலை வணங்குவதாக நான் கனவு கண்டேன்னு சொல்றாங்க. இந்த கனவினுடைய விளக்கத்தை அறிந்த அவருடைய தந்தை அவங்க சொன்னாங்க, லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா. இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லிடாதீங்க, ஏன்னா அவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடும். எனவே நீங்கள் இதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே கனவு என்பது இறைவன் சில அடியார்களுக்கு வழங்கக்கூடிய விஷயம். இந்த கனவு என்பதை நாம் எந்த அளவுக்கு மறைச்சு வைக்கிறோமோ நல்லது. நமக்கு யார் ரொம்ப விருப்பப்பட்டவங்களா இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணுமே தவிர மற்ற நேரங்களில் இந்த கனவு என்பதை மறைத்து வைக்க வேண்டும். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி. அவங்க சொல்றாங்க, சில கனவுகளை நான் பார்த்த பின்னால் எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடும். அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடத்துல போய் நான் அந்த மாதிரி சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அர்-ருயா அல்-ஹஸனா மினல்லாஹ். நல்ல கனவு என்பது இறைவனிடமிருந்து வருவது. ஃபைதா ரஆ அஹதுக்கும் மா யுஹிப்பு. யாராவது கனவுல நல்ல விஷயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபலா யுஹத்திஸு பிஹி இல்லா மன் யுஹிப்பு. யார் அவர்களுக்கு விருப்பமானவர்களோ அவர்களை தவிர வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கிட்டையும் கனவு சொல்லணும்னு பகிர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நமக்கு பிடிக்காத கனவு, ஒரு மோசமான ஒரு கனவு கண்டோம் அப்படின்னு சொன்னா ஃபைதா ரஆ மா யக்ரஹு ஃபல்யதஅப்பத் பில்லாஹி மின் ஷர்ரிஹா. அதனுடைய தீங்கை விட்டு இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடட்டும். அதே போன்று வ மின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலை விட்டும் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் நீங்கள் பாதுகாவல் தேடி என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானார் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறை, வல் யத்ஃபில் ஸலாசன். அவர்கள் 3 முறை துப்ப வேண்டும். தூக்கத்துல கெட்ட கனவு கண்டா என்ன செய்யணும், 3 முறை இடது புறமாக துப்புவது நல்லது. துப்பிட்டு திரும்ப என்ன செய்யலாம், படுத்து தூங்கிடணும்.
இதை பற்றி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆக இந்த கனவு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு என்பது நுபுவத் தொடர்பான ஒரு கனவு. அவர்கள் நபியாக அனுப்பப்படுவார்கள் என்பதற்கான ஒரு கனவு. அதை தந்தையிடம் சொல்கிறார்கள். ஆனா அவங்க சொல்லாம இருந்த போது கூட அவருடைய சகோதரர்கள் அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, இது காலுல யூசுஃபு வ அபூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா. நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய இன்னொரு சகோதரர் புன்யாமீன் அவர்கள் மட்டும் நம்முடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ரொம்ப நெருக்கமா நேசமா இருக்காங்களே அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமையின் காரணமாக எந்த அளவுக்கு முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உக்துலு யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொன்று விடுவோம், அப்படி இல்லைன்னா அபீக்கும், நம்முடைய தந்தை கண் படாத ஏதாவது ஒரு பிரதேசத்தில் கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி அதே போன்று செய்தார்கள். ஆக பொறாமையின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்தார்கள். வேற ஒரு நாட்டுக்கு போய், ஈஜிப்டுக்கு போய் அங்கே தன்னுடைய ஒரு அரசராக மாறினாங்கிறது வரலாறு. ஆனால் அவர்கள் தந்தை விட்டு பிரிந்ததற்கு காரணம் பொறாமை. இந்த பொறாமை தான் முதலாக மனிதன் படைக்கப்பட்டப்ப ஷைத்தான் பொறாமைப்பட்டான். இப்லீஸ் என்ன செஞ்சான், பொறாமைப்பட்டான். எதுக்கு பொறாமைப்பட்டான்? கலக்கத்தனி மின் நாரின் வ கலக்கத்தஹு மின் தீன், என்ன நெருப்புல இருந்து படைச்சிருக்க, அந்த மனிதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாமை களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய், அவருக்கு நான் தலைவனுங்கிறதா, அவருக்கு நான் கட்டுப்படுறதா, நான் பெரியாராச்சே அப்படின்னு இறைவன் ஒரு படைப்பினத்திற்கு புதிதாக ஒரு படைப்பை உருவாக்கி அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை பார்த்து அவன் பொறாமைப்பட்டான். சில நாட்களுக்கு முன்னால் சொன்ன உலகத்தில் நடந்த முதல் கொலை ஹாபில் காபில், அதற்கும் காரணம் பொறாமை தான். அவங்க என்ன செஞ்சாங்க, பொறாமைப்பட்டாங்க, நமக்கு கிடைக்காத அவருக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி. இப்ப பொறாமை என்பது எந்த அளவுக்கு ஈன்றத நம்ம இப்லீஸுடைய வரலாற்றிலிருந்து பார்க்கிறோம். மனிதன் வலித வருவதற்கும் தவறான காரியங்களை செய்வதற்கும் என்ன செய்யக்கூடாதோ, எந்த அளவுக்குனா ஈமான் கொள்வதை தடுத்ததே பொறாமைதான். ஈமான் கொள்வதை தடுத்தது பொறாமை. அபூ ஜஹல், அவனுடைய அசல் பெயர் அபுல் ஹிகம், நுட்பத்தின் தந்தை, ஞானத்தின் தந்தை அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம், ஞானமுடையவன் என்று பொருள். ஆனால் மடையன் அப்படின்னு அவனுக்கு பேர், பட்ட பெயர் சூட்டப்பட்டது. ஏன் தெரியுமா? மிகச்சிறந்த அறிவாளி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமைப்பட்டான். அவனிடத்தில் அவருடைய உறவினர் ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க, ஹல் குந்தும் தத்தஹிமூன முஹம்மதன் பில் கதிப் கப்ல அன் யகூல் மா கால், இதற்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறான விஷயங்கள் ஏதாவது சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? அவர் சொன்னாரு, இல்ல. லக்கத் கான ஷாப்பன் ஃபீனா, நம்மிடத்தில் அவர் வளரும் போது ஒரு இளைஞர், நல்ல இளைஞர், யுதுஆ அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று பேர் சொல்லப்பட்டவர். அவர் பொய் சொல்லி நாங்க பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க பின்பற்றக்கூடாது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னதில்லை, அவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள், இத்தனையும் தெரிஞ்ச பின்னாடி நீங்க ஏன் அவர்களுடைய வழியை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், எங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரொம்ப காலமாகவே ஒரு விதமான பனிப்போர் நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, அவர்கள் யாருக்காவது உணவு கொடுத்தாங்கன்னா நாங்களும் உணவு கொடுப்போம், அவங்க யாருக்காவது தண்ணீர் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம்னா நாங்களும் தண்ணீர் கொடுப்போம், அவனுக்கு எல்லாம் உதவி செஞ்சான்னு கேள்விப்பட்டா நாங்களும் போட்டி போட்டு உதவி செய்வோம். இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு பெரிய அந்தஸ்து எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு, அதாவது இந்த ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்திற்கே ஒரு தலைவராக நபி என்ற பட்டத்தோடு அவர்கள் வருவதை எங்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் ஈமான் கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கும் பொறாமை இருக்கிறது, பொறாமை காரணமாக இருக்கு. இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பொறாமைப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அம் யஹ்சுதுன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி, அவர்கள் மனிதருக்கு நாங்கள் வழங்கிய அந்த செல்வங்களை பார்த்து, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நியமத்தை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். மனிதர்கள் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த பொறாமை என்ன செய்யணும் அப்படின்னா ஈமானையே தின்றுவிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹஸது யஅகுலு அல் ஈமான் கமா தஅகுலு நாருல் ஹதப், நெருப்பு விறகை சாப்பிடுவது போன்று. நெருப்புல விறக போட்டு அப்படியே போயிரும்ல கரிஞ்சு,
ஒண்ணுமில்லாம ஆயிரும். அது போன்று இந்த பொறாமை படப்பட நம்முடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகன்றுவிடும். அபூஜஹல் ஈமான் கொள்ளாததுக்கு காரணம் பொறாமை தான். இந்த பொறாமை நம்மிடத்தில் இருக்கும்போது நம்முடைய ஈமானும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப பொறாமை எந்த காலகட்டத்திலும் இருக்கவே கூடாது. இந்த பொறாமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய நிறைய அமல்கள் வீணா போய்விடும், நமக்கே தெரியாம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறாமைப்படலாம், ரெண்டு விஷயத்தில் பொறாமைப்படலாம். லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னைன், இரண்டு விஷயங்களில் பொறாமைப்படலாம். ஒன்னு, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்மன், ஒரு மனிதன் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டு அதை சரியான வழியில் அவர் செலவழிக்கிறார் அப்படின்னா அவரை மாதிரி நம்ம இருக்குமே நினைச்சு பொறாமை பண்ணுமே தவிர இவன் இப்படி இருக்கானே நினைச்சு பொறாமைப்படக்கூடாது. இந்த பொறாமை அதுதான் வித்தியாசம். அவர் மாதிரி நம்மளும் ஆகணும்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது, அது ரொம்ப நல்லது. அது போட்டி போட்டி மனப்பான்மை வேண்டும், பொறாமை கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்துல அல்லது கல்லூரியில பாடம் ஒரு வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவன் நல்ல மார்க் எடுக்கிறான், அவனை மாதிரி நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா பரவாயில்ல, அதை பெருமானார் சொல்றாங்க, அது தவறு கிடையாது. ஆனால் எப்படி அவன் மட்டும் மார்க் எடுக்கிறான் பாரு அப்படின்னு வயிறு எரிகிறது. அதே போன்று ஒரு செல்வந்தன், ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் செலவழித்தால் அதை பார்த்து பொறாமைப்படலாம். யா அல்லாஹ் அவனை மாதிரி எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவனுக்கு மட்டும் செல்வம் இருக்கு அப்படின்னு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிறைய சகோதரர்கள் அப்படிதான் இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்தா எடுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டே செத்தாலாம் சொல்லுவாங்க, ஊர் பக்கம் ஒரு பழமொழி. அது போன்ற நிறைய சகோதரர்கள், ஐயோ அவனுக்கு கிடைச்சிருச்சு, ஐயோ அவனுக்கு கிடைச்சிருச்சு, ஐயோ அதை பண்றானே, இப்படியே அவர்கள் வெந்து வந்தே சாவார்கள். அவர்கள் மனதில் குமைந்து குமைந்து மனசுக்குள்ள அப்படி புழுங்கி புழுங்கி தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு அடுத்தவர்களை பற்றி ஆராய்வதையே வேலையாக வைத்திருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தெரியாம அவருடைய அமல்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களுடைய நன்மைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா அவருடைய வாழ்க்கையை அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு காலத்துல ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு அரசன் இருந்தாங்க. அரசனிடத்தில் ஒரு நெருக்கமான ஒரு மனிதர் இருந்தார். அவர் எதுவா இருந்தாலும் அரசர் அவரை தான் கூப்பிட்டு கேட்பார். அதே அரசவையில இன்னொரு மனிதர் இருந்தார். அவருக்கு அவரை பார்த்தவன பொறாமை. என்ன பொறாமன்னா, இவர் மட்டும் எல்லா இடத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறாரு, நமக்கு அதே முக்கியத்துவம் இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் அரசர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மனிதர் உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு, நீங்கள் சரியாக வாய் சுத்தம் செய்வதில்லை, உங்கள் வாய் துர்நாற்றம் வீசுகிறது என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா, என்ன பாருங்களேன், நாளைக்கு நீங்க அவர் கூப்பிட்டு பேசுங்க, அருக வரும்போது துண்டை வைத்து அவருடைய வாயை மூடிக்கொள்வார், வாயை மூக்கையும் பாருங்க அப்படின்றார். இந்த மனிதரை கூப்பிட்டு என்ன செய்யறாரு, நைட்டு வீட்டுல விருந்து வைக்கிறாரு. இந்த பூண்டு சாப்பாடா கொடுக்கிறாரு. அப்போ ஒரு விதமான வாடை வரும் இல்லையா, பூண்டு சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா அந்த வாடை. அப்ப அந்த மனிதர் அரசர் கூப்பிடுறாரு, வாய் இப்படி மூக்க பொத்திக்கிறாரு. இப்ப அரசருக்கு தெரியுது என்னமோ இவர் தப்பு பண்றாரு அப்படின்னு. அதாவது நம்முடைய வாய் துர்நாற்றம் வீசுவதாக அவர் சொல்றது உண்மைதான் நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு இந்த அரசர் என்ன செஞ்சாருன்னா இவருக்கு ஒரு தண்டனை வழங்குறாரு. எப்படி தண்டனை வழங்குறாருன்னா, ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறார். ஒரு கடிதத்தை எழுதி இது போன்று பக்கத்து இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய தளபதி ஒருத்த கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த கடிதத்தை கொண்டு வரக்கூடிய மனிதனுடைய தலையை துண்டித்து விட சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பொறாமைப்பட்டார் இல்லையா, அவர் பார்க்கிறாரு, இவர் கடிதத்தை கொண்டு போனவன அரச நம்பல போல, அவர் இவ்வளவு சொல்லியும் அவருக்கு ஏதோ சன்மானம் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு வழிபறிச்சு, நீங்க போகாதீங்க, நான் வாங்கிட்டு வர எதுவா இருந்தாலும் அப்படின்னு அந்த கடிதத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போனா தளபதி பார்க்கிறாரு, கடிதத்தை கொண்டு வரக்கூடிய ஆளை கழுத்தை வெட்டணும்னு இருக்கு, இவர் கொண்டு வந்திருக்காரு. இப்ப இதை பார்த்த உடனே அவர் கழுத்தை வெட்டுவதற்கு தயாராகிறாரு. அவர் சொன்னார், நாள தப்பே செய்யலையே, இந்த கடிதத்தில் அப்படிதான் எழுதிருக்கு, இது இப்படித்தான் நிறைவேற்றணும்னு சொல்லி நிறைவேற்றப்பட்டதாக ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று பார்க்கணும். இப்ப இப்படித்தான் நிறைய சகோதரர்கள் அடுத்தவர்கள் மீது பொறாமைப்பட்டு அந்த பொறாமை தீயின் காரணமாக அவர்களுடைய வாழ்வை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அருமையான சகோதரர்களே, இந்த புனித ரமதானிலே நிறைய பேரை பார்க்கிறோம், அமல் செய்யறாங்களே அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. நம்ம அமல் செய்யணும், அவ்வளவுதான்.
அடுத்தவர்களை பார்த்து எந்த நிலையிலும் நாம் பொறாமைப்படுவதனால் எந்த நன்மையும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்றான், வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅலின் தரஜாத். அல்லாஹ் சிலரை காட்டிலும் சிலரை என்ன செய்யறான், உயர்த்தி வச்சிருக்கான். இது இறைவனுடைய சுன்னத். இது நம்ம யாருக்குமே சமமான உடல் அமைப்போ அறிவோ ஞானமோ நம்முடைய பர்சனாலிட்டின்னு சொல்றோம்ல, எல்லாமே மாறி இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல் கனாஅத்து மிஃப்தாஹு ராஹான்னு சொல்லுவாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறோம் இல்லையா? யார் போதுமாக்கி கொள்கிறாரோ, அடுத்தவர்களை பற்றி பொறாமைப்படாமல் இறைவன் நமக்கு கொடுத்ததை பொருந்தி கொண்டு வாழ்கிறாரோ, அதுதான் நிம்மதியா இருக்கும். எப்போ அந்த பொருந்தி கொள்ளாமல் அடுத்தவர்கள் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு வீணாய் போய்விடும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மோசமான நிலையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பொறாமை என்னும் மோசமான குணத்தை விட்டு நம்முடைய சமுதாயத்தை வல்லான் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த புனித ரமதானிலே அனைத்து விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நன்மக்களாக ஆக்கிரல் புரிவனாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.